இது பாருங்க பட்டர் இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துருவோம். இதில் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு இவ்வளவும் சேர்த்து வாசனை வர்றது வரைக்கும் நல்லா கிளறிக்கணும். இந்த பட்டரோட வாசனை எல்லாமே நல்லா இருக்கும். வாங்க இதில் இப்போ ஒரு 3 பல் வத்தப்பொடி முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்க்கும் போது கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும். இறால் இப்போ நம்ம ஆனியனை சேர்த்துடலாம். நறுக்கி வச்ச வெங்காயமா? ஆனியனா? ஆனியன் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நீ நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எங்க மாவு? அம்மா நல்லா போடுறாங்க. வெங்காயத்தை போட்டுட்டு இந்த கையால் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். டிவி ஆன் பண்ணிட்டேன். தக்காளி வதங்குறதுக்காக அதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. உப்பு அதிகமாக புளிப்பு அதிகமாக இருக்கும். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கத்தியில இருந்து 2 நல்லா இந்த ஃப்ளேவர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எரிப்புக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் எல்லாம் தூவிக்குவோம். இதை நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இது நல்லா ஆறினோன்னு மிக்ஸியில் அரைச்சி
நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவை செய்ய ஆரம்பிப்போம். இப்போ நமக்கு மசாலா ஆறிடுச்சு, மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாசனைக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி மூணையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே கிரேவியில் நம்ம அதை ஆட் பண்ணியாச்சு, அதனால் அது ஒரு வாசனைக்காக இதை நம்ம சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சா ஆனியனை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வதங்கிடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம அடுப்பில் இருந்து நம்ம இறக்கிக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் கஸ்தூரி மெட்டியை கடைசியாக சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் லாஸ்ட்டாட்டு கொஞ்சம் பட்டரையும் அதில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது நமக்கு இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகி வரும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.